Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டி Payanam Mukkiyam அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில சாதம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம புளிக்குழம்பு, சாம்பார், 2 பொரியல், வடை செய்யிறது அதாவது கச்சாயம், வடை, உளுந்து வடை இந்த மூணுமே என்னன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துறேன். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம்ங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன காய்னா நாட்டு காய்கள் மட்டும் தான் நம்ம இந்த புத்தாண்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து நாட்டு வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நாட்டு வெண்டைக்காய்னாவே இதுதான். கிரீன் கலரா இருக்கிறது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது. இது நாட்டு வெண்டைக்காய். அதே மாதிரி முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். நாட்டு காயில புடலங்காய், சொரக்காய் வந்து நம்ம சின்னது எடுத்துக்கலாம். புடலங்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பீர்க்கங்காய் பொரியல். பீர்க்கங்காயும் நாட்டுக்காய் தான். இந்த மாதிரி இருந்ததுனாவே வந்து நாட்டுக்காய் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயத்துலேயே நம்ம செய்கிறோம். இது வந்து சீக்கிரமாக உரிக்கணுங்கிறதுனால நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடித்து கூட வச்சுக்கலாம். தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ சீக்கிரமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கருப்பு கவுனி அரிசியில் நம்ம இன்றைக்கி சாதம் வச்சுருக்கிறோம். 200 கிராம்ஸ் வந்து நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் வரைக்கும் வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா வேகிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் எடுக்கும். இப்போ தான் வந்து வேக ஆரம்பிச்சு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அதாவது 1.5 மணி நேரம் வந்து கட்டாயம் வேகிற டைம் எடுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி. இதில் என்னென்னா டயபெட்டிஸ் இருந்ததுன்னா இது கட்டாயம் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு வந்து இருக்குது. எப்போவுமே என்னென்னா டயபெட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம கருப்பாக இருக்கிற பொருள் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது ஒயிட் ரைஸ் வந்து நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி கருப்பு கவுனியில் செஞ்சதுனால ஒயிட் ரைஸ் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம செய்கிறோம். அடுத்தது என்னென்னா சாம்பார். பருப்பு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் இப்போ வேக வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து வெந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 2 ட்ராப் அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேக வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் சாம்பார் வெங்காயம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, சாம்பார் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 100 கிராம் பருப்புக்கு 2 முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம். உப்பு நல்லா வேகட்டும். சாம்பாருக்கு நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கிறேன். சக்கையை வந்து நம்ம எடுத்துகிட்டு புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சிருக்கிறோம். அதாவது இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது கரைச்சிக்கலாம். சக்கையை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக இருந்தாலே போதும். நல்லா பொரியட்டும். ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை 4, ஒரு பச்சை மிளகாய். நம்ம இந்த புத்தாண்டு ஃபுல்லாகவே என்னென்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். எதுக்குமே நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அதாவது 10 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெண்டைக்காயும், இது வந்து நாட்டு வெண்டைக்காய், இதையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஸ்பூனில் தான் நான் ஆட் பண்ணுறேன். 1.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற நாட்டு வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போது மூடி வச்சுக்கலாம். நாட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. நாட்டு வெண்டைக்காய் என்னென்னா பார்க்குறப்போ உங்களுக்கு பிங்காக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா பச்சையாயிடும். இப்போ நம்ம புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறோம், புளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சக்கை எடுத்துடலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்குது நல்லா. அதே மாதிரி வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது சொரக்காய் கூட்டு. சொரக்காய் நாட்டுக்காய் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு என்னென்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 அல்லது 3 எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 30 செகண்ட் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், தேங்காய் 3 ஸ்பூன், 3 அல்லது 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், தேங்காய் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணுவோம். இதுக்கு துவரம் பருப்பே நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பீர்க்கங்காய் ரெடி ஆயாச்சு. தண்ணியும் நல்லா வற்றிட்டுருக்கு. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புடலங்காயோட கொஞ்சமாக நம்ம பாசிப்பருப்பு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து புடலங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் எதுக்குமே ஆட் பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு பாசிப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணி செய்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். புடலங்காய் வெந்துட்டுருக்கு. இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ மூடி வச்சுக்கலாம். புடலங்காய் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு தக்காளி 2, புளி கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்கிறோம். ரசத்தினோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன்.
நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், 2 வரமிளகாய். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரசப்பொடியினோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரசப்பொடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வந்து நாட்டு கொத்தமல்லி. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டு கொத்தமல்லியா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த காம்பு வந்து லேசாக இருக்கும். இதான் வந்து நாட்டு கொத்தமல்லி வந்து இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி காம்பு இருந்துச்சுன்னா இது வந்து நாட்டு கொத்தமல்லி. இது வந்து நல்லா மணமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி புத்தாண்டு அன்னைக்கு எல்லாமே நாட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். ரசம் வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். லைட்டாக நுர வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி புத்தாண்டு ஸ்பெஷலுக்கு என்ன பண்ணியிருக்கிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கிறோம். நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டிங்கனாவே அந்த நாட்டு வெண்டைக்கானோட இது வந்து தெரியும் நம்மளுக்கு. சொரக்காய் கூட்டு. சொரக்காய் கூட்டுக்கு நம்ம துவரம் பருப்பு போட்டு பண்ணியிருக்கிறோம். சொரக்காய் கூட்டும் ரெடி. பீர்க்கங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை, பருப்பு வடை, கச்சாயம், அதாவது இனிப்பு போண்டா நம்ம பண்ணியிருக்கிறோம். மைதாவில் தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். இதனோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அது எப்படி செஞ்சுருக்கிறேங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியில் நம்ம சாதம் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் 1.5 ஹவர்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுருக்கிறோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த புத்தாண்டுக்கு நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் தான் சாதம் பண்ணியிருக்கிறோம். இது கூட நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோன்னா பீர்க்கங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், பருப்பு வடை, இனிப்பு போண்டா அதாவது கச்சாயன்னு சொல்லுவோம், உளுந்து போண்டா, அரிசி சாதம், சொரக்காய் கூட்டு, கருப்பு கவுனி அரிசி சாதம், சாம்பார், நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சொரக்காய் கூட்டு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் அசத்துங்க. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம இன்றைக்கி படையல் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வீட்டில் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. கொலையை புரிவதால் விளையும் ஆக்கம் பெரிதாக இருப்பினும் சான்றோர்க்கு அத்தகைய ஆக்கம் மிகவும் இழிவானதாகும்.